இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சமில். இந்த காணொலியில் இன்றைய சமூக, அரசியல், இராணுவ, பொருளாதார வளர்ச்சிகள், அதாவது சர்வதேச மட்டத்தில் இந்த வளர்ச்சிகளினுடைய நிழலில் சில ஹதீஸுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹதீஸுகளுக்கும் இன்றைய வளர்ச்சிகளுக்கும், அரசியல், இராணுவ, பொருளாதார வளர்ச்சிகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அந்த ரீதியில் சில ஹதீஸுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஹதீஸ் இரண்டு நிலப்பகுதிகளை பற்றி பேசுகிறது. அதாவது ஒரு நிலப்பகுதி சமகால ஈரான், சரிங்களா, பாரசீக நிலப்பகுதி. இது நிச்சயமாக உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சாரங்கள், அதாவது அரபி அல்லாதவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், குறிப்பாக ஈரானியர்களுக்கு எதிராகவும் அங்குள்ள இஸ்னாஷர் 12 ஷியாக்களுக்கு எதிராகவும் உள்ள பிரச்சாரங்கள் தீவிரமாக போய்கொண்டிருக்கின்றன. இன்ஃபேக்ட் ஷியாக்களில் பல பிரிவுகள் இருக்கின்றன, அதற்குள் பல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. எதுவுமே இல்லாமல் பிளாங்கெட்டாக மொத்தமாக ஷியாக்கள் இப்படித்தான், ஷியாக்களில் எல்லோரும் இப்படித்தான், இப்படிங்கிற மாதிரியான அறியாமையின் பிரச்சாரங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன. இந்த ரீதியில் இந்த சூழலில் இந்த ஹதீஸை உங்களோடு பகிர்ந்து கொள்வது நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும், அது காலத்தின் தேவையாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன். ஆதலால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஃபஸ்ட்டு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4090வது ஹதீஸ். இதை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபீ ஹுரைரத்த கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா வகஅத்தில் மலாஹிம் பஅஸல்லாஹு பஅஸன் மினல் மவாலி ஹும் அக்ரமுல் அரபி ஃபுரூசன் வ அஜ்வதுஹும் சிலாஹன் யுஐயிதுல்லாஹு பிஹிம் அத்தீன் அப்படின்னு வருது, சரிங்களா. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மவாலி அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதாவது அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெரிய போர்கள், அதாவது மலாஹிம் ஏற்படும் போது அல்லாஹ் அரபி அல்லாதவர்களில் இருந்து, அதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, மினல் மவாலி, மவாலிகளிலிருந்து ஒரு படையை எழுப்புவான். அவர்கள் அரபிகளை விட சிறந்த குதிரைகளையும் ஆயுதங்களையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பலப்படுத்துவான் அப்படின்னு வருது. யுஐதுல்லாஹு பிஹிமுத்தீன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஹதீஸை அதாவது இந்த ஹதீஸ் ஆப்வியஸாக வெளிப்படையாகவே மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கும் அந்த இறுதி காலகட்டத்தை பற்றித்தான் பேசுகிறது. ஏன்னா பெரும் போர்கள் ஏற்படும் போது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அந்த சூழல்ல, அந்த போரினுடைய சூழல்ல, அந்த அரசியல், பொருளாதார, இராணுவ வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அரபி அல்லாதவர்களிலிருந்து அல்லாஹ் ஒரு படையை எழுப்புவான், சரிங்களா. ஆப்வியஸாக இன்னைக்கு ஈரானுடைய படை அரபுகளினுடைய படை கிடையாது, பாரசீகர்களினுடைய படை. ப்ளஸ் அவர்கள் அரபிகளை விட சிறந்த குதிரைகளையும் ஆயுதங்களையும் கொண்டிருப்பார்கள். ஆப்வியஸாக வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது, த ஒன்லி நியூக்ளியர் பவர் மிடில் ஈஸ்ட், பெர்ஷியன் கல்ஃபில் ஈரான் தான், சரிங்களா. ஸோ அப்போ அரபிகளை விட பன்மடங்கு இராணுவ பலத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய படை முஸ்லிம்களினுடைய, அரபி அல்லாதவர்களினுடைய படை. அப்போ அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பலப்படுத்துவான் அப்படின்னு வருது. இன்ஃபேக்ட் இப்போ ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திகள் எல்லாமே அரபுகளினுடைய படைகள் தான். ஆனால் அதுவும் இல்லாமல் அவர்கள் ஒரு கன்வென்ஷனலான, ஒரு நெறிப்படுத்தப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட ஒரு போரை புரிவதற்குரிய ஆர்மி கிடையாது. இது குழுக்கள், சரிங்களா. அவர்கள் அரபிகளாகவே இருந்தாலும் அது போராளி குழுக்களாக இருக்கிறார்கள். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆர்மி, கட்டமைக்கப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்முறை இராணுவம், சரிங்களா. அந்த இராணுவம் அனைத்து மட்டங்களிலும் வலுவானதாக இருக்கிறது. இன்னைக்கு கூட இப்போ அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள் வருகின்றன. பொட்டன்ஷியல் கிரவுண்ட் இன்வேஷன், தரை வழியாக ஈரானை ஆக்கிரமிப்பதற்கு. அப்போ ஈரான் அதற்கு எதிராக தன்னுடைய காலாட்படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், 10 லட்சம் காலாட்படை, சரிங்களா. காலாட்படை வீரர்கள் மட்டும், சரிங்களா. 7 லட்சம் நார்மல் காலாட்படை வீரர்கள், 2 லட்சத்துக்கும் மேல் IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸினுடைய வீரர்கள்னு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், ரிசர்வ்டு படைகள்னு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை அது மொபைலைஸ் பண்ணி தயார் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்னு. ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் நடந்தால் நிச்சயமாக அமெரிக்கா அதில் படு தோல்வியை தழுவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அப்போ இந்த ஹதீஸ் நிச்சயமாக அவர்களைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறத, இந்த போரினுடைய சூழலை, எதிர்கால வளர்ச்சிகள், அரசியல், பொருளாதார, இராணுவ வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிகழக்கூடிய இந்த இராணுவ
அரசியல் பொருளாதார வளர்ச்சிகளுக்கு மத்தியில் இந்த ஹதீஸ் ஈரானை சுட்டுவதாகத்தான் இருக்கிறது, ஈரானை குறிப்பதாகத்தான் இருக்கிறது. அப்போ ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஸ்பெக்குலேஷன்ல வந்து இது ஈரான் தான் சொல்றீங்க, உள்ளபடியே இது ஈரானைத்தான் குறிக்கிறதா, இது ஈரானைத்தான் ரசூல்லா சொன்னாங்களா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு அடுத்த ஹதீஸ் வந்து அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா இதற்கு அடுத்த ஹதீஸ்னா அந்த புத்தகத்தில் சொல்லலை, நான் சொல்ல போற ஹதீஸில் இந்த ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸ். இந்த ஹதீஸையும் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். இது வந்து திருமதியினுடைய 3261வது ஹதீஸாகவும் புகாரியினுடைய 4898வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து எப்படி வருதுன்னு சொன்னா, இதையும் வந்து அபூ ஹுரைரா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால குன்னா ஜுலூசன் ஐந்த நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஃபஉன்ஸிலத் அலைஹி சூரத்துல் ஜும்ஆ, சரிங்களா, அவர்கள் மீது சூரா அல் ஜும்ஆ வந்து இறங்குகிறது, அந்த வசனம் வந்து இறங்குகிறது. அதாவது வாஹரின மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் அப்படிங்கிற வசனம். காலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, இவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு. ஃபலம் யுராஜிஹும் ஹத்தா சஅலூஹு மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் அவ் சலாசன் வஃபீனா சல்மானுல் ஃபாரிசியு ஃபவதஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு அலா சல்மான் சும்ம கால லவ் கானல் ஈமானு இன்த சுரையா லனாலஹு ரிஜாலுன் அவு ரஜுலுன் மின் ஹாஉலாய் அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது நாங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது சூரத்துல் ஜும்ஆவுடைய அந்த வசனம், அதாவது இவர்களுக்காகவும் இவர்களுடன் சேராத பிற்காலத்தவர்களுக்காகவும் அல்லாஹ் வந்து அவரை தூதராக அனுப்பி வைத்தான், அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன், இந்த வசனம். ஸோ அவங்க கேட்குறாங்க, இவர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பதில் சொல்லவில்லை. எப்பொழுது வரைக்கும் என்றால், அவர்கள் வந்து நபிகளாரிடம் இதை வந்து மீண்டும் ஒரு முறை கேட்கிறார்கள், இருமுறை கேட்கிறார்கள், மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள். அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு மத்தியில் வந்து சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் மீது தன்னுடைய கையை வைத்து கூறினார்கள், ஈமான் வந்து சுரையா அப்படிங்கிற அந்த உயர்வான நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவருடைய சந்ததிகள் அல்லனா இவருடைய மக்கள் வந்து அதை அவர்கள் வந்து அதாவது ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, பல நபர்களாக இருந்தாலும் சரி இவருடைய மக்கள், அதாவது சல்மான் ஃபாரிசி இவர் எந்த நிலப்பகுதியில் இருந்து வருகிறாரோ அந்த நிலப்பகுதியின் மக்கள் வந்து அதை அடைந்து கொள்வார்கள். அதாவது ஈமான் வந்து உயர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அங்கே சென்றாயினும் அந்த ஈமானை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய இன்னொரு வேரியன்ட் வந்து எப்படி வருது அப்படின்னா, இன்னொரு திருக்குர்ஆன் வசனம், இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதரை நாம் மார்க்கத்தை புறக்கணித்து பின்வாங்கினால் நமக்கு மாற்றாக கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அவர்கள் யார்? அவர்கள் நம்மை போன்றவர்களாக இருக்க மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க. அப்போது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தொடை மீது தட்டிவிட்டு நபிகளார் வந்து பின்வருமாறு கூறினார்கள், இவரும் இவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களும் தான். அதாவது பாரசீகர்களை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்மானுடைய சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் அவர்கள். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, ஈமான் என்பது சுரையா நட்சத்திர மண்டலத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் பாரசீகத்தை சேர்ந்த மனிதர்கள் அதனை அடைந்தே தீருவார்கள். அப்போ இது வந்து திர்மிதியிலையும் புகாரியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஏன்னா முதல்ல சுட்டிக்காட்டின ஹதீஸினுடைய இன்னொரு வேரியன்ட், அது சூரத்துல் ஜும்ஆ அவனுடைய வசனம் இறக்கப்படும் பொழுது நபிகளார் வந்து இந்த அறிவிப்பை செய்ததாக வருகிறது. இது வந்து சூரா அல் முஹம்மதினுடைய ஒரு வசனம் இறக்கப்படும் பொழுது நபிகளார் வந்து சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடையை தட்டி அவருடைய சமூகத்தை கருத்தில் கொண்டு சுட்டிக்காட்டி கூறியதாக வருகிறது. ஸோ ரெண்டுமே ஒரே ஹதீஸ் தான், வெவ்வேறு வேரியன்ட். ஸோ அப்போ நான் முதல்ல ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டின ஹதீஸில், அதாவது பெரும் போர்கள் நடைபெறும் பொழுது அல்லாஹ் வந்து அரபி அல்லாதவர்களில் இருந்து ஒரு படையை எழுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹதீஸை சுட்டி காட்டினோம். அந்த ஹதீஸ் வந்து யாரை குறிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் வந்து தெளிவுபடுத்துது, சரிங்களா. இது வந்து அரபி அல்லாதவர்கள் அப்படிங்கிற பதம் வந்து ஆப்வியஸா வெளிப்படையாக பாரசீகர்களைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும்
இன்றைய காலகட்டத்தில் பாரசீகர்களுடைய வளர்ச்சிகளைத்தான் அது சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத அந்த ஹதீஸ் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை அறம் செய்கிறது, அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை அறம் செய்கிறது. ஏன்னா எந்த சூழலில் நீங்கள் இந்த ஹதீஸை பொருத்தி பார்க்கலாங்கிறதுக்கான விடை அதுல இருக்கு. ஏன்னா பெரும் போர்கள் நடைபெறக்கூடிய மலாஹிம் ஏற்படும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அரபிகள் இன்ஆக்டிவா இருப்பாங்க. சரிங்களா? அரபிகள் வலுவற்றவர்களாக சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். அரபி அல்லாதவர்களில் இருந்து அல்லாஹ் படையை எழுப்புவான். சரிங்களா? அவர்கள் அரபிகளை விட சிறந்த மிலிட்டரி பவரை கொண்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதை அரண் செய்யும் விதத்துல தான் சல்மான் ஃபாரிசியினுடைய சமூகம்னு அடுத்த ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ அப்போ இது சமகால ஈரானுடைய அந்த வளர்ச்சிகள், நகர்வுகள், செயல்பாடுகள் பற்றிய முன்னறிவிப்பாகவே நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கூடுதல் தகவலாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது அன்றைய காலகட்டத்தில், சீராவை புரட்டி பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் மதீனத்து முஸ்லிம்களை எதிர்த்து கூட்டுப்படைகள் ஒன்றிணைந்து தாக்குதல் தொடுத்தன. சரிங்களா? அது அஹ்ஸாப் என்னும் அகழ் போர் என்பதாக அறியப்படுகிறது. அந்த போர்ல முஸ்லிம்களை காப்பாற்ற முக்கிய காரணமாக இருந்தது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அகழ் தோண்டும் யோசனை தான். சரிங்களா? இது பாரசீகர்களுடைய போர் தந்திரமாக இருந்தது. ஸோ அப்போ இந்த பாரசீகர்களுடைய போர் தந்திரத்தை அமல்படுத்தியதன் மூலம் எதிரிகளினுடைய கூட்டுப்படைகளினுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டு முஸ்லிம்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ அப்போ இந்த சல்மான் ஃபாரிசியை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பாரசீகத்தில் பிறந்த இவர் ஆரம்பத்தில் மஜூசியாக, அதாவது நெருப்பு வணங்கியாக இருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தால் ஈர்க்கப்பட்டு அஷாம் தேசத்திற்கு சென்று அங்குள்ள துறவிகளிடம் சேவை செய்தார். பின்னர் அவர்களிடமிருந்து வெளியேறி இறுதி நபியினுடைய அடையாளத்தை கண்டுகொண்டு சத்தியத்தை தேடி புறப்படுகிறார். ஸோ அப்போ அவர் வழியில ஏமாற்றப்பட்டு அடிமையாக மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்திய பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு நபிகளாருடனே இருக்கிறார். அகழ் போரில் அவருடைய ஆலோசனை முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வெற்றியை அளிக்கிறது. ஸோ இவரையும், இந்த சல்மான் ஃபாரிசியையும் இவருடைய இனத்தை சேர்ந்தவர்களையும் தான் இறுதி காலத்தில் இஸ்லாத்தின் மேன்மைக்கு உதவுவார்கள். ஈமான் சுரையா என்னும் உச்ச நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதனை தேடி அடைந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். சரிங்களா? முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீதுதான் இன்று சிலர் அறியாமையில் ஒட்டுமொத்தமாக காஃபிர் பட்டம் சுமத்தி வருகின்றனர். ஸோ அப்போ அவர்களுடைய அறியாமையின் பிரச்சாரங்களுக்கு இந்த ஹதீஸுகளே தக்க பதிலடியாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாரசீகத்தை பற்றியும், எந்த பாரசீகர்களுடைய மேன்மை பற்றியும், ஈமானிய பலத்தை பற்றியும் உயர்த்தி கூறினார்களோ அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் இவர்கள் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜிதை பற்றியும், அங்கிருந்து ஷைத்தானுடைய தலைமுறை, ஷைத்தானுடைய சமூகம், ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் என்று சொன்னதை பற்றியும் வாயே திறப்பதில்லை. சரிங்களா? ஆகையால் நம்ம அடுத்த பாகத்தில், இந்த காணொலியினுடைய அடுத்த பாகத்தில் நம்ம நஜிது பற்றிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு சார்ந்த ஹதீஸுகளையும் அது சம்பந்தமான சில விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் பார்க்க இருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜித் என்று கூறியது நிச்சயமாக ரியாதும், இன்றைய சமகால ரியாதும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் தான் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதை மறுக்கவே முடியாது. நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுபோக சுருக்கமாக இன்னொரு குறிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பாரசீகம், அகண்ட பாரசீகம் என்பது இன்றைய காலகட்டத்து ஈராக், ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி காக்கசஸின் சில பகுதிகள், மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பரந்த நிலப்பரப்பாக இருந்தது. சரிங்களா? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரை அவர் பாரசீகத்தினுடைய ஜெய் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். அது இன்றைய ஈரான் நாட்டில் உள்ளது. ஸோ இதன் மூலமாக இன்றைய ஈரானுடைய அரசியல், இராணுவ, பொருளாதார வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் சமகால ஈரானை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள அரபி அல்லாத கூட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அன்றைய பாரசீகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்த எந்த இனக்குழுக்களையும் குறிக்கலாம் அப்படின்னு நம்ம ஜெனரலா எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஈரானுடைய இனக்குழுக்களாக இருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகள், அன்றைய பாரசீகத்தில் உள்ளடங்கக்கூடிய ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகளில் வாழ்ந்த இனக்குழுக்களாக இருக்கலாம், அல்லது அன்றைய பாரசீகத்திற்குள் உள்ளடங்கக்கூடிய இன்றைய நிலப்பரப்பில் வாழும் எந்த இனக்குழுக்களாகவும் இருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக சல்மான் ஃபாரிசி அவர்கள் இன்றைய ஈரான் நிலப்பரப்பின் ஒரு கிராமத்தில் இருந்து தான் வருகிறார் என்ற ரீதியில் இவரும் இவருடைய மக்களும் அப்படின்னு குறிப்பிட்டு ரசூல்லா சுட்டிக்காட்டியதிலிருந்து சமகால ஈரானை இந்த ஹதீஸ் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
அல்லாஹ் அறிந்தவன். மீண்டும் அடுத்த பாகத்தில் நிச்சயம் நம்ம பேசுவோம். இந்த பாகத்தினுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்த பாகம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.